அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நான் வந்து இப்போது கோழி கிரேவி தான் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வைக்கிறேன். சட்டியை அடுப்பில் வைக்கிறேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எல்லாத்துக்கும் எண்ணெயை நிறையா ஊற்றுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஒரு சில ஐட்டங்களுக்கு எண்ணெய் நிறையா நான் ஊற்றுவேன். இப்போ இந்த மீன், கோழி இது மாதிரிலாம் கிரேவி செய்கிற மாதிரி இருந்தால், மற்றபடி வந்து எப்படி மீன் வறுவல் செய்கிற மாதிரி இருந்தால் அப்போது நான் நிறைய எண்ணெய் ஊற்றுவேன். இப்போது எண்ணெய் சூடாயிட்டு ஒரு துண்டு பட்டை, ஒரு 5 ஏலக்காய், குட்டி ஒரு 3 கிராம்பு போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு 5 பல்லாரி, குட்டி பல்லாரி, அதையும் போட்டுக்கிறேன். இந்த ஸ்டேஜில் இப்போது கருவேப்பிலையும் புதினா வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வதங்கி விடுவோம். அது நல்லா வதங்கி வரட்டும். அடுப்பை சிம்மில் வச்சுருவோம். இப்போது ஒரு 4 ஸ்பூனுக்கு தயிர், 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதையும் போட்டுக்கிறேன். அது இப்போ கொஞ்சம் நல்லா அது வதங்கி வரட்டும். வதங்கி வந்த உடனே பார்க்கலாம். ஒரு 2 நிமிஷம் அது அப்படியே வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருக்கு பாருங்கள். பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதங்கி வந்துருக்கு. இந்த ஸ்டேஜில் தக்காளியும் ஒரு பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா கொஞ்சம் அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு வதக்கி விடுவோம். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சோம்புத்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், ஒரு 1/2 ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 2 ஸ்பூனுக்கு சிக்கன் மசாலா, ஒரு நிமிஷம் பச்சை வாடை போகிற வரைக்கும் வதங்கி வரட்டும். அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். இப்போது ஒரு நிமிஷத்துக்கு பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதங்கி வந்துருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள் போட மறந்துட்டேன், அதை போட்டுக்கிறேன். இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுவோம். நல்லா வதங்கி நல்லா மணமாக நல்லா வந்துக்கிட்டு மசாலா வதங்கும் போதே பசி எடுக்குது எனக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன் 1/2 கிலோ கோழிக்கறியை. அதை இப்போ அதில் போட்டுக்கிறேன்.
ஒரு அரை ஸ்பூனுக்கு உப்பையும் போட்டுக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் உப்பை போட்டுக்கணும்னாக்கா அது கறியோடு அது வதங்கி நல்லா வெந்து வரும். இன்ஷா அல்லாஹ் என்னுடைய ஸ்டைலில் நான் செய்கிறேங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய ஸ்டைலில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். கறி போட்டோம் பார்த்தீங்களா? ஒரு 5 நிமிஷம் அது அந்த மசாலாவில் கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். மூடியை போட்டிருப்போம். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்ப்போம். இப்போ ஒரு 5 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு பாருங்கள். நல்லா எப்படி வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் முருங்கைக்காய் 2 வெட்டி வச்சுருக்கேன். முருங்கைக்காயை போட்டுக்கிறேன். இந்த கிரேவிக்கு முருங்கைக்காய் போட்டு செஞ்சால் நல்லா இருக்குங்க. செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். முருங்கைக்காய் போட்டு ஆனந்தான் வைப்போம். கறி ஆனந்தான் வச்சுருக்கோம். கோழிக்கறி, மாட்டுக்கறி, கடாக்கறியில் தான் வச்சுருக்கோம். இப்போது நம்ம இந்த கறிக்கு போட்டு செஞ்சுருக்கோம். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. தண்ணியே இல்லைங்க. கறி சுத்தமாக நான் அதை வந்து கழுவி சுத்தமாக வடிகட்டி தான் வச்சுருந்தேன். ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை பாருங்கள். ஆனால் எப்படி தான் இதில் தண்ணி வருமோ எனக்கே தெரிய மாட்டேனுது. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் கமெண்டில். நல்லா வடிகட்டி வைக்கிறோம். அது எப்படி மறுபடியும் இதில் தண்ணி வருதுன்னு எனக்கு தெரியல. இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி நல்லா அது வெந்து வரட்டும். ஏன்னா முருங்கைக்காய் போட்டிருக்கோமா, அது வந்து வரட்டும். வெந்து வந்த உடனே ஒரு 10 நிமிஷம் கழித்து திரும்ப பார்க்கலாம். சிக்கன் மசாலா போட்டிருக்கேன். சோம்புத்தூள், சீரகத்தூள், மல்லித்தூள் இவ்வளோ தான். மிளகுத்தூள்லாம் ஒன்றும் போடலை. பார்த்துக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ ஒரு மூடியை போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வைக்கலாம். இப்போது 10 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு பாருங்கள். அடுப்பை சிம்மில் தான் வச்சுருக்கேன். இப்போ அதை கிண்டி விடுவோம். பாருங்கள் எப்படி எண்ணெய் நல்லா திரண்டு வந்திருக்கு பாருங்கள். எண்ணெய் தண்ணி கொஞ்சம் வற்றி வரட்டும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். தண்ணி வற்றி வரட்டும். அதுக்கப்புறம் ஒரு மூடியை போட்டுருவோம். தேங்காய் விட வேண்டியது இருக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் முடிஞ்சிடுச்சிங்க. பாருங்கள் தண்ணி நல்லா சுருண்டு வந்துருச்சு. பார்த்தாலே தெரியும் பாருங்கள். முருங்கைக்காவும் நல்லா வெந்து உடஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போது தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் காண தேங்காய் வச்சுருக்கேன். இப்போ அந்த தேங்காவையும் அதில் நம்ம போட்டுக்கலாம். தண்ணியெல்லாம் ஒன்றும் கூட தேவையில்லை. நல்லாயிருக்கும். இது வந்து இப்போ சப்பாத்திக்கு, ரொட்டிக்கு, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே இது வந்து நல்லா செட் ஆகுங்க. அந்த கிரேவி யாருக்கும் தெரியாதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். என்னுடைய ஸ்டைலில் நான் செய்கிறேன். இது எப்படி ஓகேங்களா? இந்த ஸ்டேஜில் இப்போது கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி போட்டுக்கிறேன். கை ஈரமாக இருக்கு, அதனால் அது வந்து இது பண்ண முடியல. கொத்தமல்லி போட்டுக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி. அவ்வளோதான். கோழி கிரேவி ரெடி ஆகிவிட்டு வாங்க எங்கள் வீட்டுக்கு சாப்பிட்லாம். முருங்கைக்காய்லாம் உடஞ்சி போச்சு. நல்லா வெந்து வந்துருச்சு. அதனால்
முருங்கைக்காய் உடஞ்சிடுச்சு. ஓகேங்க, முடிஞ்சிடுச்சு. சிக்கன் கிரேவி முடிஞ்சுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். நீங்களும் இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள்.